மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. +2 தேர்வு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பாராட்டு உரைகள். கவனிங்க. முயன்றால் முடியாதது ஒன்றுமில்லை என்ற பொன்மொழிக்கு உயிரூட்டும் வகையில் எளிய குடும்பத்தைச் சேர்ந்த டைலரின் மகன் மாநில அளவில் முதலிடம் பெற்று சாதனை படைத்திருப்பது நம் அனைவரையும் பெருமையும் ஊக்கமும் அளிக்கிறது. அந்த மாணவனின் கடின உழைப்புக்கும் விடாமுயற்சிக்கும் நம் இதயங்கனிந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம். இந்த கல்வியாண்டில் தமிழ்நாட்டில் +2 பொதுத் தேர்வில் 95.20% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருப்பதை மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய செய்தியாகும். தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேலும் மாணவர்களின் தேர்ச்சி விகிதத்தில் ஆண்கள் 92.37% என்பதும், மேலும் பெண்கள் 96.44% என்பதும் பெண்கள் கல்வியில் தொடர்ந்து முன்னேறி வருவதற்கான சிறந்த எடுத்துக்காட்டாகும். பெண்கள் கல்வி வளர்ந்தால் குடும்பமும் சமூகமும் நாடும் வளரும் என்பதை இது மீண்டும் நிரூபித்துள்ளது. அதே போல் நமது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 90.61 தேர்ச்சி விகிதம் கிடைத்திருப்பது மகிழ்ச்சியான செய்தியாகும். இதற்காக பாடுபட்ட ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவரும் பாராட்டுக்குரியவர்கள். அன்பு மாணவர்களே, இந்த தேர்வில் வெற்றி பெறாத மாணவர்கள் யாரும் மனம் உடைய வேண்டாம். தோல்வி என்பது முடிவல்ல. இன்று தோற்றவர்கள் நாளை பல சாதனையாளர்கள் பட்டியலில் இடம்பெறலாம். இன்றைய தோற்றவர்கள் நாளை சாதனையாளர்களாக மாறிய பல உதாரணங்கள் நம்மை சுற்றி உள்ளன. விடாமுயற்சி இருந்தால் வெற்றி நிச்சயம் என்பதை மனதில் கொண்டு துவண்டு போகாமல் மீண்டும் முயற்சி செய்யுங்கள். வரும் மறு தேர்வில் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்குண்டு. மாணவர்களே, காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது என்ற பழமொழிக்கு ஏற்ப நாம் அனைவரும் அத்தனையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதோ இந்த கல்வியாண்டின் சாதனையாளர்களின் ஒளிப்பதிவு கண்டு கொள்ளலாமா? நான் ரமணியம் சங்கரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் படிக்கிறேன். என்னோட மார்க்கு 598 600க்கு. இந்த ஸ்கூலில் எனக்கு நிறையவே தந்திருக்கு. இங்கே நல்ல பயிற்சி கொடுத்தனால தான் எங்களால் இந்த மதிப்பெண்கள் எடுக்க முடிஞ்சது. இப்போ மாநில 598 எடுத்துறீங்க, எப்படி ஃபீல் பண்ணீங்க? அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷமாகவே இருக்காங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கு. நான் இதை எதிர்பார்த்தது தான். அதனால ரொம்ப ஷாக்கிங்காக இல்லை, சந்தோஷமாகவே இருக்கு. நினைச்சீங்களா நீங்க? கண்டிப்பாக நினச்சேன். நான் ஒவ்வொரு எக்ஸாமும் நான் அதுக்காக தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன், ரொம்ப ட்ரை பண்ணேன். அதுக்காக கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுத்தே ஆகணும் தான் ஒரு எக்ஸாமும் ட்ரை பண்ணி எழுந்தேன். அதேமாரி எடுத்துட்டேன். இப்போ அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணாங்க, டீச்சர்ஸ் எப்படி சப்போர்ட் பண்ணாங்க, யாருடைய கைட்னஸ் அச்சீவ் பண்ண? அப்பா அம்மா டிவியும் ஃபோனும் ரொம்ப பார்க்க விடலை. சண்டேஸ் கூட நான் ரொம்ப புக்ஸ் வச்சு தான் படிச்சுட்டு தான் இருப்பேன் எப்பயுமே. டீச்சர்ஸ் தான் ரொம்ப பெரிய சப்போர்ட்டு எனக்கு. டெய்லியுமே டெஸ்ட்டாக வச்சனால ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் என்னோட மிஸ்டேக்ஸ் நான் கண்டுபிடிச்சி அதுலேருந்து நான் திருத்தி தான் என்னால் இவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ண முடியும்.
எனக்கு அக்கௌண்டண்ட்டாக ஆகணும், ஆடிட்டிங் பண்ணணும். என்ன சொல்ல விரும்புறீங்க சக மாணவர்கள் எப்படி படிச்சா அவங்க இதற்கு போல அச்சீவ் பண்ண முடியும்? டெய்லியும் படிக்கணும். ஆசிரியர்கள் சொல்றதை கேட்டாலே மோஸ்ட்லி நம்ம நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அந்த மாதிரி கேட்டேன், நான் இப்போ ஸ்கோர் பண்ணி இங்கே நிற்கிறேன். செல்ஃபோன் பயன்படுத்துறதை தவிர்க்கணும், முக்கியமாக தவிர்க்கணும். அது ரொம்ப குறைச்சாலாம் நம்ம மார்க் அதிகமாகும். செல்போனை குறைக்க குறைக்க மார்க் அதிகமாகும். வாழ்த்துக்கள். கிளாப் பண்ணுங்க. வெரி குட். நல்லா படிச்சு நல்லா டாக்டரா வந்துருக்காங்க. இன்னைக்கு உனக்கு எல்லாருக்கும் வணக்கம். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜால இருக்கிற அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில தான் நான் வந்து படிச்சுட்டு இருக்கேன். அங்கதான் 6th இருந்து படிச்சேன். 12th வரைக்கும் இங்கதான் படிச்சுட்டு இருக்கேன். நான் வந்து 12th ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கேன். இந்த வெற்றிக்கான காரணம் நான் மட்டும் கிடையாது, என்னுடைய ஆசிரியர்கள், என்னுடைய பெற்றோர்கள், எனக்கு இந்த இவ்வளோ வந்து கத்து கொடுத்த ஆசிரியர்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் மரியாதையே போய் சேரும். கண்டிப்பா என்னுடைய பெற்றோர்கள் வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ வந்து நம்ம படிக்கிறோம் அப்படின்னும் பொழுது ஹார்ட் ஒர்க் பிளஸ் ஸ்மார்ட் ஒர்க் வேணும். அதெல்லாமே எங்க டீச்சர்ஸ் தான் வந்து எங்களுக்கு கைட் பண்ணி இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பண்ணா இந்த மிஸ்டேக் பண்ணாம இருக்க முடியும் அப்படின்றது எல்லாத்தையும் கைட் பண்ணது என்னுடைய ஆசிரியர்கள் தான் எனக்கு. எங்க பயாலஜி சார், எங்க மேக்ஸ் மிஸ், அப்புறமா எங்க கெமிஸ்ட்ரி மிஸ், அப்புறம் என்னுடைய ஆசிரியர்கள் அனைவருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பாத்துக்கிறது எல்லாமே இருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னா நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா டீச்சர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரிலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எப்பவுமே கிடையாது. எல்லா டீச்சர்ஸும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அவங்க எல்லாருமே ஒரு பகுதியாவே நான் கன்சிடர் பண்றேன். என்னுடைய இந்த வெற்றிக்கான காரணம் அவங்க எல்லாருமே தான். எங்க வீட்டுல வந்து எனக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணுவாங்க மீன்ஸ் அவங்க வந்து நான் படிக்கிறதுக்கு எனக்கு நிறைய வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய வந்து கஷ்டப்படுறாங்க தான் எங்க வீட்டுல. இருந்தாலுமே எனக்காக வந்து அவங்க நிறைய வந்து சப்போர்ட் பண்ணி நீ படி, நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை சொல்லி அவங்கதான் வந்து என்னை இன்னுமே வந்து ஊக்குவிக்கிறாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். எங்க டீச்சர்ஸும் வந்து இந்த பிளேஸ்ல இதெல்லாம் வந்து கரெக்டா சொல்லி கொடுப்பாங்க. அதெல்லாமே ரொம்ப வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும். நீங்க எல்லாரும் வந்து மார்க்குன்னு சொல்லிட்டு அதை நோக்கி ஓடாதீங்க. நம்ம கத்துக்கிற நாலேஜ் அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால நீங்க அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. மார்க் கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேரும். நன்றி. நான் வந்து 12th 567 எடுத்திருக்கேன். தமிழ்ல வந்து 99, இங்கிலீஷ்ல வந்து 92, மேக்ஸ்ல வந்து 97, கெமிஸ்ட்ரியில வந்து 98, அதுக்கப்புறம் வந்து பயோல வந்து 89, பிசிக்ஸ்ல வந்து 92 மார்க்ஸ் எடுத்திருக்கேன். டோட்டல் வந்து 567. இந்த வெற்றியை வந்து நான் வந்து 10th வந்து 480 எடுத்தேன். 10th வந்து 480 எடுத்து ஸ்கூல் செகண்ட் வந்தேன். 11th வந்து 549 எடுத்தேன், ஸ்கூல் செகண்ட் வந்தேன். எனக்கு வந்து ரொம்ப நாள் வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரணும்ன்ற ஒரு லட்சியம் இருந்துச்சு. இந்த வாட்டி 12th அதை நான் வந்து நிறைவேற்றி இருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்கு. நான் வந்து நீட் எழுதி டாக்டர் ஆகணும் அப்படின்றதுதான் வந்து என்னுடைய லட்சியமா இருக்கு இப்போ. அது இல்லாம நிறைய சின்ன சின்ன கோல்ஸ் இருக்கு. அதுல எல்லாத்தையும் வந்து பண்ணி கண்டிப்பா டாக்டர் அவன் நம்புறேன். என்னோட டீச்சர்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க.